நம் அனைவரின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா, உங்களுடைய குழந்தைகள் யார் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கணும், என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறது, எதில் சேர்றதுங்கிற விஷயத்தில் நிறைய நம்ம யோசிச்சுட்ருப்போம். இதில் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, எல்லா மக்களுக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. பிள்ளைங்க எதை ஆசைப்படுதுங்களோ, எதை படிக்கணும்னு நினைக்குதுங்களோ, இல்லை எதில் தங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிச்சோன்னா அவங்களுக்கு அதனுடைய லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதோட அதில் விடுறதா நல்லதுங்கிறது எல்லாருமே சொல்கிற விஷயம். ஆனால் ஆஸ் அ பேரண்டாக நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். அவங்களுக்கு போகக்கூடிய, அவங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த கோர்சஸ்ஸு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா, இல்லை இது அல்லாமல் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிகள்லாம் உள்ள ஃபீல்டெல்லாம் இருக்குங்கிறத ஆஸ் அ பேரண்ட்டாக நாம் அவங்களுக்கு கைட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான விஷயமா இருக்குது. அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவும்பாங்க இல்லையா? அதை மாதிரி அந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டு வர்றது, நிறைய குழந்தைங்க நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் சொல்லித்தரும் 100%. அதே மாதிரி உங்களை விட ஃபாஸ்ட் அவங்க கற்றுக்கிடுவாங்க 100%, நோ டவுட் அபவுட் இட். ஆனால் சில ஏரியாக்களை பற்றி அவங்களுக்கு அந்த சில குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. ஸோ அப்போ ஆஸ் அ பேரண்டாக நமக்கு அதை பற்றிய நாலேஜ் இல்லை, இப்போ உள்ள டெக்னாலஜி லேட்டஸ்ட் ட்ரெண்டை பற்றி நமக்கு தெரியலைன்னா, அட்லீஸ்ட் மினிமம் நாம் என்ன செய்யணும், அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் யார் இருக்காங்க, அதுக்குண்டான பீப்புள் யாருங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கோ, இல்லை அவங்களுக்கு அந்த குழந்தைகளை வச்சு பேச வைக்கிறதோ, இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று படிச்சிங்கன்னா அதை கனெக்ட் பண்ணி விடுறதோ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சில குழந்தைகள் 9th ஸ்டாண்டர்ட், இப்போ நான் சிபிஎஸ்சி சிலபஸை பற்றி சொல்கிறேன்னே, 9th படிக்கும்போதே 10th போகும்போது அவங்க ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை பேசிக் மேத்ஸ் எடுக்கிறீங்களான்னு. இந்த சாய்ஸை சூஸ் பண்ணும்போது நிறைய குழந்தைகள் மேத்ஸுக்கு பயப்படுற, மேத்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குமோன்னு நினைக்கிற பிள்ளைங்க பேசிக் மேத்ஸ் எடுத்துருதுங்க. ஆனால் அது எங்கே அஃபெக்ட் பண்ணுதுன்னா, கிரேடு 11 கிரேடு 12 போகும்போது பேசிக் மேத்ஸ் எடுத்த குழந்தைங்க அங்கே போய் நீங்கள் குரூப் செலெக்ஷன் பண்ணுறது இன்ஜினியரிங் பேஸுக்கு போகாது. ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம். நிறைய குழந்தைங்க இன்ஜினியரிங் வேண்டான்னு டிசைட் பண்ணி மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிற பிள்ளைங்க +1 பர்பஸாக மேத்ஸ் அவாய்ட் பண்ணிடுதுங்க. ஆனால் அந்த குழந்தைங்க மேத்ஸ் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக கூட இருக்கும். 10th அரௌண்டு 85% 90% ஸ்கோர் பண்ண குழந்தைங்க கூட மெடிக்கல் ரிலேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் போகணும் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இல்லாத குரூப் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய குழந்தைங்க இந்த இன்ஃபர்மேட்டிவ் ப்ராக்டிசஸ்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி குரூப் எடுத்துருதுங்க. ஏன்னா தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இப்படி போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு இயல்பாகவே மேத்ஸ் போடக்கூடிய திறமை இருந்தாலும், நான் இன்ஜினியரிங் போகலையே, நான் ஏன் மேத்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பவர் ஆஃப் ஒய்யில் கேட்டுட்டு இப்படி சேர்ந்துடுறாங்க. எங்கே ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க பெரும்பாலும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஃபிசிக்ஸை டஃப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இது நான் என்னுடைய அனுபவத்தில் என் குழந்தை படிக்கும்போது கற்றுக்கிட்ட விஷயம். நல்ல ஸ்கோர் பண்ணி நல்லா வர்ற குழந்தைங்க, இதுக்கான இதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்ல வேண்டியது அந்த பேரண்ட்ஸ் சொல்லணும், அந்த டீச்சர்ஸ் சொல்லணும், இல்லை அவங்களுக்கு அதுக்கான நாலேஜை கொடுக்கக்கூடிய ஒரு சீனியர்ஸ்ட்டை பேசக்கூடிய குழந்தைங்களாக இருக்கணும். இந்த விஷயங்களை 10th கிரேடுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு உண்டான பேரண்ட்ஸு கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி +1 +2 குரூப் செலெக்ஷனில் போகக்கூடிய குழந்தைங்களும் கவனத்தில் எடுத்துக்கணும். ரெண்டாவதாக சொல்ல வர்ற விஷயம், நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் த காலேஜஸ், செலெக்ஷன் ஆஃப் த இதில் சின்ன அளவில் நீங்கள் பணம் சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய வாய்ப்புகளை குழந்தைகளை தவற விட வச்சிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க, மதுரையிலேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குது. அங்கே போகும்போது எனக்கு ஹாஸ்டல் செலவு இல்லை, சாப்பாட்டு செலவு இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு இல்லை, வீட்டிலேருந்தே போயிடலாம், அதனால் இங்கே அட்மிஷன் போடுவோம். உங்களுடைய ஃபினான்ஷியலி உங்களுக்கு அது சேவ் ஆகுது அப்படிங்கிறதுனால குழந்தையினுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு காலேஜை தேர்ந்தெடுத்துடாதீங்க. மேபி அந்த குழந்தைக்கு சிட்டியில் கொண்டு போய் விட்டுருந்தேன்னா இதே விட நல்ல காலேஜாக இருந்திருக்கும், பட் உங்களுக்கு செலவு கூடுதலாக இருந்திருக்கும். ஸோ சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் த காலேஜஸையும் நீங்கள் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் அவங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிடுறதுக்கும், மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேறு விஷயங்களை படிக்கிறதுக்கும் எது சாதகமாக இருக்குங்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிள்ளைங்களுடைய படிப்புக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதனோட ரிட்டர்ன் என்ன இருக்குங்கிறத பார்க்காதீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது பின்னால் வளர்கிற மாதிரி, இது நீங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நாளைக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்கள் குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குறீங்க, அதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலீடு. இந்த குழந்தைங்க நாளைக்கு
கிவிங் பேக் டு த சொசைட்டின்னு சொல்லி அவங்க உதவுறாங்கங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தாங்கன்னா அதனுடைய நன்மை பூராவுமே, அதனுடைய வாழ்த்துக்கள் பூராவுமே நமக்கு வரப்போகுது. அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஆஸ் எ பேரண்டாக நமக்கு கிடைக்க போகுதுங்கிறதுல நாம் ஒரு ஆர்வமாக இருக்கும்போது we will get everything. இதுதான் நான் இந்த ஒரு குயிக்காக அந்த காணொலியில் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய இவங்க இந்த தடவை அட்மிஷனுக்கு போகிறவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்கிறதுனால இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அன்புடன் ரியாஸ்.